பிரெண்டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எப்போ பாஜக மாநில தலைவரை மாற்றி, அதாவது அண்ணாமலை அவர்களை நீக்கிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிச்சாங்களோ, பாஜகக்குள்ள உட்கட்சி பூசல் பாத்தீங்கன்னா பயங்கரமாவே எழும்பியிருக்கு. யாருங்க இதுக்கு மெயினான காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திரு அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை பாஜக மாநில தலைவரா பொறுப்பேற்றதுல இருந்து அதிரடியான அரசியலை கையில எடுத்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாரு. பாஜகக்குள்ளேயே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாரு. பட்டி தொட்டி எங்கும் பாஜக பேரு என்ன பண்ணிச்சு ஒலிக்க ஆரம்பிச்சது அண்ணாமலை அவர்களால. ஆனா அண்ணாமலையை வெளி உலகத்துல இப்படி இருந்தாலும் பாஜக கட்சிக்குள்ள அவருடைய அரசியல் தலை தூக்கு ரொம்பவே ஒருதலை பட்சமா தான் இருந்தது. ஏன்னா சீனியர்களை எல்லாருமே ஓரம் கட்டினாரு. யாரெல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அண்ணாமலைக்கு இசைந்து நடக்கலையோ அவங்களை எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு தனக்கான ஒரு ஆஸ்தான சிங்காசனத்தை கமலாலயத்துல பாஜக மாநில தலைவரா இருந்தப்போ அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்தி விட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இன்றளவும் அவர் மேல என்ன பண்ணியது பேசப்பட்டிருக்கு. குறிப்பா நீங்க எடுத்தீங்கன்னா எச் ராஜா, அப்புறம் KT ராகவன் போன்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கிறாங்க, எப்படி போய் சதர்னாங்க அப்படின்ற ஒரு தகவல் பாஜக மாநில தலைவரா அண்ணாமலை இருந்தப்போ ரொம்பவே பேசப்பட்ட ஒரு பொருளா தான் இருந்தது. ஏன்னா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை ஏத்துக்கிறதுக்கு மனசா இல்ல, அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக அரசியல் செய்யறதுக்கும் குரூப்பிசஸ் சேர்த்தாங்க. சோ இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் பெருசா விரும்பல அப்படின்னா, ஆனா இருந்தாலும் அண்ணாமலை அவர்களை மாநில தலைவரா தேசிய பாஜக போட்டுருச்சு, அதனால அவருக்கான உரித்தான மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் கூட நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு எந்த அளவுக்கு அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் முட்டி மோதி வெடிச்சது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா இங்க தேசிய மகளிரணி செயலாளரா இருக்கிறவங்க வானதி சீனிவாசன் தனக்கென்னு ஒரு இடத்தை கோயம்புத்தூர்ல என்ன பண்ணாங்க, பதியப்படுத்தி வச்சுட்டாங்க. கோயம்புத்தூர்ல பாஜக சிறந்த ஆளுமையா இருக்கிறாங்க வானதி சீனிவாசன். கோயம்புத்தூர்ல தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா பாஜக மொத்தமா நாட்டு மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல எல்லாம் இல்ல, பாஜகவை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வானதி சீனிவாசன் அவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் கரூர் அரவக்குறிச்சி தொகுதியில எல்லாம் தேர்தல் நின்று தோல்வியை சந்திச்சு மண்ண கவ்வினாரு அண்ணாமலை அவர்கள். இதுக்கு பின்புலத்துல யாரு இருந்தாங்க, இவர் தேர்தல்ல தோல்வி அடைகிறதுக்கு யாரு காரணம்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் நம்ம சொல்லவே வேணா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். அவரை எப்படியாச்சுன்னா கார்னர் பண்ணி அவரை தேர்தலில் செயல்பட விடக்கூடாது அப்படின்றதுதான் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியை என்ன பண்ணாரு, சூஸ் பண்ணாரு. ஆனா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நம்ம வானதி சீனிவாசனாக்கா நமக்கு MP சீட்டு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் இருந்தாங்க. ஏன்னா நயினார் நாகேந்திரனுக்கு MLA-வா இருந்தாலும் திருநெல்வேலி தொகுதியில அவர் பாத்தீங்கன்னா முகமறியப்பட்ட ஒரு நபரா இருந்தாரு, ஃபேமஸான ஒரு நபரா இருந்தார். சோ திருநெல்வேலி தொகுதியில அவர் நிக்க வச்சிடலாம் சொல்லிட்டு பாஜக மேலிட என்ன பண்ணிச்சு, திருநெல்வேலி தொகுதியை கொடுத்தது. 2 மாநிலத்துக்கும் ஆளுநரா இருந்த தமிழிசை சவுந்தரராஜனை கொண்டு தென்சென்னை தொகுதியில நிக்க வச்சாங்க. சோ வானதி சீனிவாசன் அக்கா கோயம்புத்தூர்ல நிக்க வச்சிருந்தா நிச்சயம் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கோயம்புத்தூர் தொகுதி எனக்கு ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசன் அக்கா தேசிய தலைமை பாஜக கிட்ட குறிப்பு போட்டிருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஓட்டும் கணிசமா இருக்கு, பாஜக ஓட்டும் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கணிசமா இருக்கு. சோ அப்படி இருக்கும்பொழுது கோயம்புத்தூர் தொகுதியில நம்ம நின்னுறலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அடிச்சு புடிச்சு மாநில தலைவரா அப்ப அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாரு, அடிச்சு புடிச்சு என்ன பண்றாரு, கோயம்புத்தூர் தொகுதி நிக்கிறாரு. சோ அங்கேயே பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசனுக்கும் அண்ணாமலைக்கு அவர்களுக்கும் கொஞ்சம் உரசல் ஏற்பட்டிருக்கு, கொஞ்சம் எதிர்ப்புதிரமா இருந்திருக்காங்க. அங்கதான் இந்த உட்கட்சி பூசல் என்ன பண்ணிருக்குன்னா எழும்பி இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா வானதி சீனிவாசனுடைய ஆதரவாளருக்கும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை மேல அவ்வளவு பெரிய வெறுப்பு. ஏன்னா எங்க அக்கா நின்னு ஜெயிக்க வேண்டிய தொகுதியில முகமரியாத ஒருத்தர் எப்படி நிக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அண்ணாமலை அவர்களை வானதி சீனிவாசன் ஆதரவர்கள் வச்சு செஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில வானதி சீனிவாசனுடைய ஆதரவாளர்களும் சரிவர வேலை செய்யல, மும்மரமா இறங்கி அண்ணாமலைக்காக வேலை செய்யல, மெத்தனமா வேலை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, இவங்க மேல என்ன பண்றாங்க, பழிய சுமத்துறாங்க. சோ 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா அங்கதான் என்ன பண்ணிருக்கு, ஆட்டோமேட்டிக்கா சண்டைகள் ஏற்பட்டிருக்கு. இப்போ இன்னொரு தகவல் வந்திருக்கு. என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் நடக்க போதில்ல, அதுல கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் நிக்க
போறதா விஷயம் வந்து என்ன பண்ணிருக்கு, கசிந்திருக்கு. சோ இதனால அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் மும்முரமா இறங்கி என்ன பண்ணிருக்காங்க, வேலை செய்யிருக்காங்க. இதன் இடையில வந்து பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் தலைவரா புதுசா பொறுப்பெடுத்துட்டாரு. அவர் வந்தோன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களை ஓரம் கட்டிட்டு வராரு. ஏன்னா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் இன்னும் அவர்தான் தலைவர், நயினார் நாகேந்திரன் தலைவர் இல்ல அப்படின்றத அவங்க முழுசா நம்புறாங்க. சோ அதனால அண்ணாமலை என்ன சொல்றாரோ அதை தான் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், புதுசா வந்த தலைவரெல்லாம் எங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, வார் ரூம் அரசியலும் நீங்க மேற்கொள்ள கூடாதுன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணாரு, அண்ணாமலை அவர்கள் மேல குற்றம் சுமத்தினாரு. சோ ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனே வச்சு செய்யற அளவுக்கு அண்ணாமலையுடைய வார் ரூம் வந்து என்ன பண்ணிச்சு, ரெடி ஆயிருச்சு. சோ இதெல்லாம் பார்த்தவங்க அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அப்படியே ஓரம் கட்ட ஆரம்பிச்சாங்க. இப்போ தலைவரா இருக்கிற நயினார் நாகேந்திரன் டீம். இப்போ ஒரு பக்கத்துல நயினார் நாகேந்திரன் விசஸ் அண்ணாமலை வந்துருச்சு, இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசன் விசஸ் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு வந்துச்சு. சோ அண்ணாமலையால அங்கங்க எல்லா இடத்திலையும் எல்லா மாவட்டங்களையும் உட்கட்சி பூசல் அதிகமாவே இருக்கு, உட்கட்சி மோதல் அதிகமாவே இருக்கு அப்படின்ற ரேஞ்சில தான் இப்ப பாஜக நிலவின் இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல உப்பிலிப்பாளையத்துல அண்ணாமலையுடைய பிறந்த நாளை வெகு விமர்சையா செஞ்சிருக்காங்க. முன்னாள் மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி இவர் வந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்நாள், அதாவது இப்ப இருக்கிற பாஜக மாநில தலைவர் போட்டோ இல்ல, அந்த தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசனுடைய போட்டோவும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் போட்டோ மட்டும் வச்சு என்ன பண்றாங்க, ரொம்பவே வெகு விமர்சையா என்ன பண்ணிருக்காங்க, சிறப்பா செஞ்சிருக்காங்க முன்னாள் மாவட்ட தலைவர். ஆனா இந்நாள் மாவட்ட தலைவர்கள் அங்க அழைப்பு விடுகளை இப்ப இருக்கிற யாரும் பாஜக நிர்வாகிகள் அங்க போல, முழுக்க முழுக்க முன்னாள் மாவட்ட நிர்வாகிகளும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் மட்டுமே என்ன பண்ணிருக்காங்க, இந்த நிகழ்ச்சி சிறப்பா பண்ணிருக்காங்க. இதுல கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில அண்ணாமலை அவர்கள் 2026 சட்டமன்ற தொகுதியில நிக்க போறாரு சொன்னல, இப்போ அந்த தொகுதியில நின்னா நமக்கு கணிசமான வாக்கு கிடைச்சிரும். ஏன்னா பாஜகவுக்கும் அங்க கணிசமான வாக்கு இருக்கு, அதிமுகவும் கணிசமான வாக்கு இருக்கு. இப்ப எல்லாரும் நம்ம எல்லாம் கூட்டு சேர்ந்துட்டோம். சோ அந்த இடத்துல ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் அண்ணாமலை அவர்கள் கணக்கு போடுறாரு. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் கோயம்புத்தூர் தொகுதியில் நிற்கும் பொழுது அதிகமா வாக்கு எங்க இருந்து வந்தது அண்ணாமலைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில இருந்து தான் பாத்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதியில தான் அதிகமான வாக்குகள் வந்திருக்கு. சோ அதெல்லாம் கணக்கு போட்டு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாருன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் எனக்கு கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி வேணும், அது நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அந்த தொகுதி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை அவர்கள் பிடிவாதமா இருக்கிறாரு. ராஜ்யசபா சீட் எம்பி தரேன்னாங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு எங்க வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர் அர்ஜுன் அம்மன் என்ன பண்றாரு, அங்க எம்எல்ஏவா இருக்கிறாரு. இப்போ கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியை அதிமுக அண்ணாமலைக்கு விட்டு கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இதன் மத்தியில என் மாவட்டத்துல என் இடத்துல வந்து நீ எனக்கு எதிராக வந்து தேர்தலில் நிக்க போறியா அப்படின்ற ரேஞ்சில தான் வானதி சீனிவாசன் அக்கா இப்போ அண்ணாமலைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. இப்போ வானதி சீனிவாசனுடைய ஆதரவாளர்களுக்கும் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் உச்சகட்ட மோதல் ஏற்பட்டிருக்கிறதா பாஜக இருந்து நம்மளுக்கு தகவல் வருது. பாஜகவில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களால ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட உட்கட்சி மோதல் உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்றதான் இப்ப இருக்கிற கள நிலவரம் சொல்லுது. முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணாமலை விசஸ் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை விசஸ் வானதி சீனிவாசன் அப்படின்ற ரேஞ்சில தான் போயிருக்கு. அவங்க தேசிய மகளிர் அணி செயலாளர், ஆனா இவர் முன்னாள் மாநில தலைவர் இருந்தாலும் என்னையே ஓரங்கட்டுறதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டாரு அப்படின்னா சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற ரேஞ்சில தான் இப்போ வானதி சீனிவாசன் அக்காவும் முழுசா இறங்கி இந்த விஷயத்துல அண்ணாமலை அவர்களை ஓரங்கட்ட நினைக்கணும். நீங்க வந்து இப்ப பாஜக மாநில தலைவர் இல்ல, முன்னாள் பாஜக மாநில தலைவர், ஓரமா போய் உட்காரணும் அப்படின்ற ரேஞ்சில தான் வானதி சீனிவாசன் அக்கா அண்ணாமலை அவர்களை குறை சொல்றதா தகவல் வந்துட்டு இருக்கு. இதன் மத்தியில கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில எடப்பாடி பழனிசாமி எப்படி விட்டு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்தாலும் வானதி சீனிவாசன் அக்கா எப்படி விட்டு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டுகிட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமியும் சமாளிச்சுட்டு வானதி சீனிவாசனையும் சமாளிச்சுட்டு நயினார் நாகேந்திரனையும் சமாளிச்சுட்டு ஒட்டுமொத்த பாஜக நிர்வாகிகள் எல்லாரும் சமாளிச்சுட்டு எப்படி அந்த தொகுதியில நின்று அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. போர் தெரிஞ்சா பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு. சோ அண்ணாமலை அவர்களுக்கு பாஜக கட்சிக்குள்ள வானதி சீனிவாசன் விசஸ் அண்ணாமலை அவர்கள் உச்சகட்ட மோதல் வந்து வெடிச்சு செதறி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.